இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதோட குவான்டிட்டி பாருங்க, இதோட குவான்டிட்டி பாருங்க. இது வந்து இளம் பிரண்டையாக இருந்தாக்கா இந்த அளவுக்கு மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்கும். இதிலே கொஞ்சம் முத்தின பிரண்டை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பட்டையாக உரிச்சிடும் நம்ம. கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% வந்து பட்டையிலே போயிடும். பாக்கி ஒரு 25% தான் அந்த மாதிரி. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரண்டையிலேருந்து எவ்வளோ சின்னதாக வந்துருப்பாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு அது நம்ம அன்றைக்கி வந்து பிரண்டை கலெக்ஷன் பண்ண தான் வந்தவங்க. பா எவ்வளோதோ மயில் கத்துது. ஒரு சின்ன சவுண்டு வந்தோடனே கத்த ஆரம்பிச்சிது நம்மளுக்கு மயில். பிரண்டை வந்து கலெக்ஷன் பண்ண தான் வந்தோம் நம்ம. இது வந்து ஒரு மானாவாரி பயிர் தான் இது. முக்கியமாக வந்து ட்ரை லேண்டில் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. ஆனால் என்னன்னாக்கா வேற யாராவது வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதை வீட்டிலேயும் சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வரும்போதே சின்ன சின்ன கொழுந்தாக வரும்போதே பறிச்சு போயிடுவாங்க அவங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா இயற்கையாக ஒரு இடத்துலேருந்து பறிக்கிறது நம்ம இதை ஆக்சுவலாக வந்து பிரண்டை பொடி, பிரண்டை தொக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு தான் தேவைப்போன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நம்ம. ஆனால் இங்கே வந்து அதிகமாக இல்லை, ஏன்னா ஏற்கனவே யாரோ பறிச்சிருக்காங்க இதுலேருந்து. இந்த அளவுக்கு நல்லா முள்ளாக இருக்கிற இடத்துல வந்து நல்லா கிடைக்கணும் நம்மளுக்கு பிரண்டை அப்படிங்கிறது. அந்த முள் செடி மேலே பார்த்திங்களா எந்த அளவுக்கு இதெல்லாம் காட்டுக்க போகும் முள், அந்த முள் செடி மேலே நல்லா படந்துடும் உங்களுக்கு பிரண்டை. இந்த அளவுக்கு நல்லா இளம் பிரண்டை இருந்துனாக்கா வந்து நாரெல்லாம் ஒன்றும் முறிக்கணும் தேவையே இல்லை, அப்படியே நான் கிள்ளி போட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது, ஆனால் இது ஃபுல்லாக நம்மளுக்கு பிரண்டை தாங்க. இப்போ இது நல்லா அலசி நம்ம வந்து இந்த ஈரம் மட்டும் உடனே போதுங்க. ஏன்னா நம்ம இந்த கட் பண்ணதுக்கு போவோம் திரும்ப அதை அலசக்கூடாது. நம்ம அலசினாக்கா திரும்பி லாங் டைம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு, வீணான போயிடும். அதுக்காக அதுக்கு முன்னாடியே இந்தமாரி இருக்கும்போதே நம்ம அலசி நல்லா ஈரம் போக வரைக்கும் காய வச்சிடணும். அதை நம்ம இன்றைக்கி பிரண்டையை யூஸ் பண்ணி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்காக பிரண்டை க்ளீனிங். இதில் தொக்கு செய்கிறது மற்றதெல்லாம் ஒரு பங்குனாக்கா இந்த க்ளீனிங் மட்டும் ஒரு பங்குங்க. வேலையில் அவ்வளோ வேலை இருக்கும். இதில் இவ்வளோ பிரண்டை இருக்கா, இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இல்லை 1/3 தான் கிடைக்கும். அந்த வேஸ்ட்டு தான் நிறையா இருக்கும் முடிய நம்ம தான் க்ளீன் பண்ணி எடுத்தது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுக்காக நீங்களும் செய்யும்பொழுது கையில் வந்து நாங்களாம் க்ளவுஸ் போட்டிருக்கோம். நீங்கள் செய்யும்போது கையில் எண்ணெய் தேடி செய்வாங்க. இந்த இருக்குங்களா, இது வந்து இந்த 4 பட்டையும் உரிச்சிடணும், இந்த கனவுகளையும் எடுத்துடணும். இது இருந்ததுனாக்கா ரொம்ப அரைக்கும் நம்மளுக்கு, வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக அதை எடுத்து தான் செய்யணும் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீனிங் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 மணி நேரம் போகும் வந்து இவ்வளோ பிரண்டையை செய்கிறதுக்கு. பிரண்டைக்கு வந்து ஒரு அற்புதமான யூஸஸ் இருக்குங்க. இதை வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் பேசினதை கேட்டேன்னா, பிரண்டையை பற்றின ரிசர்ச்சு எங்களை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிது. அதாவது இதுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கா, இந்த அளவுக்கு கேரக்டரிஸ்டிக் இருக்கா அப்படிங்கிறது எங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுருக்குது. அது பொதுவாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்டு நல்லது, அது எல்லாமே தெரிஞ்சதான் அது. ஆனால் பிரண்டை வந்து எலும்பு ஜாயிண்ட்டு பிரேக் ஆனதுனாக்கா, அதில் வந்து இந்த முழங்காலில் வந்து இந்த நீ கேப்னு சொல்லுவாங்கள்ல, அது தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, தேஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது, தேயாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரண்டை வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுங்காங்க. இது வந்து எப்படி இதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற அளவுக்கு. அதே போல் உங்கள் ஜாயிண்ட்டு பெயின்னால் வரக்கூடிய ஸ்வெல்லிங்கு, இரிட்டேஷன், அரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிரண்டை ரொம்ப நல்லது. பிரண்டை வந்து எலும்புகளுக்கு நல்லது, ஜாயிண்ட் பெயின்களுக்கு நல்லதுங்கிறது தெரியும், எனக்குமே தெரியாது, சின்ன வயசுலாம் தெரியும். ஆனால் இது எப்படி, அதாவது கால்சியம் பெருசாக எலும்பு ரிச்சுன்னு சொல்ல முடியாது. கால்சியம் ரிச்சான ஃபுட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு, அதுக்கு இல்லாத கேரக்டர் இதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியப்பட வைக்க விஷயந்தான். இது நம்ம ஊரில் வந்து பொதுவாக மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 தடவை வந்து ஏதோ சின்ன விஷயத்தில் சேர்த்துவாங்க. இதை ஒரு சட்னியாவோ ஏதோ ஒரு விஷயத்தில். எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கனாக்கா, அப்பளத்தில் வந்து இந்த ஜூஸை சேர்த்து இடிப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் இடித்து சாகெடுத்து அதை வந்து அப்பளம் பேசுகிறாங்களே, அப்பளத்துக்கு மாவு அதோடு சேர்த்து போட்டு பேசுவாங்க. அந்த அப்பளத்தை தான் வந்து அப்பளப்பூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்பளம் வந்து பொரியும் போது, எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அப்படி சின்ன சின்ன முட்டாக பூவாக பொரியும் உங்களுக்கு. அது வந்து அப்பளப்பூன்னு சொல்லுவாங்க அந்த அப்பளத்தை. அதுக்கு வந்து இந்த பிரண்டையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து தினசரி நம்ம உணவில் போகிற மாதிரி இந்த பிரண்டையை வந்து, ஏன்னா அப்பளம் டெய்லி யூஸ் பண்ணுவோம், ஸோ தினசரி நம்ம உணவில் போகிற மாதிரி இந்த பிரண்டையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பிரண்டையை வந்து பொதுவாக நம்மளுக்கு காடுகளில் கிடைக்கும். நம்ம வந்து பொதுவாக யாரும் வளர்க்குறதெல்லாம் இல்லை, காடுகளில் கிடைக்கும். நீங்கள் இந்த பிரண்டையை கலெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இதுதான் வந்து முதல் கனவு, 2வது, 3வது 3 கனவு வரைக்கும் எடுத்துக்கங்க. இதை தண்ணி சாக உள்ள இடத்துல வளர்க்காங்க. இது வந்து 4-5 கனவு வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து கரும்பச்சையாக இருப்பாங்க, இது வந்து லைட் பச்சையாக தெரியுங்களா உங்களுக்கு. இந்த மாதிரி இளம் பிரண்டையாக உள்ளதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இதுதான் இளம் பிரண்டை, இது வந்து முத்தின பிரண்டை. இதில் வந்து அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதில் உள்ளாக உள்ளது மட்டும்தான் இருக்கும். இந்த 4 பட்டையும் சேவிட்டிங்கனாக்கா உள்ளாக உள்ள குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும்.
ஒரு 10% 20% தான் ஆகும் நம்மளுக்கு அது. இந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. இதை எடுத்துக்கிட்டு இந்த முதல் கணுவை வந்து நீங்கள் அப்படியே போட்டலாங்க. இது ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் இலைகள்லாம் கூட இருக்கும், அந்த இலையும் அப்படியே போட்டலாம் நீங்கள். ரெண்டாவது கணுவை பிக்கும்போது பிக்கிற மாதிரி வரணும். இந்த நேரம் வருது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துடணும். நீங்கள் இந்த கணுவை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது ரெண்டு தான் வந்து அந்த நாறு ப்ளஸ் கணுவு இது தான் வந்து அரைக்கக்கூடியது. இப்படி ஒடிச்சிங்கன்னு சொன்னாக்காலே லேசாக நாறு வரும், அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து பிரண்டையை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சில பேர் வந்து உப்பில் ஊற வைப்பாங்க. உப்பில் ஊற வச்சுட்டு அலசிட்டு அப்படி செய்வாங்க. ஆனால் இந்தளவுக்கு நம்ம நாரெல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா உப்பில் ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து நேரடியாக யூஸ் பண்ணலாத நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கணுங்க. நீங்கள் இதை வதக்காமல் கொஞ்சம் பச்சையாக இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து நம்மளுக்கு நாக்குக்கு வந்து ரொம்ப அரிப்பெடுக்கும். புளியை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து அரிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக வந்து கண்டிப்பாக நீங்கள் புளியை யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதில் பிரண்டையை யூஸ் பண்ணி ஒன்று தொக்கு செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து பொடி செய்வோம். பிரண்டையை வந்து சாதத்துலேயும் அல்ல இட்லி பொடி இருக்கு இல்லையா, அதில் கலந்துட்டு பொடி செய்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் அதை இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதோட குவான்டிட்டி பாருங்க, இதோட குவான்டிட்டி பாருங்க. இது வந்து இளம் பிரண்டையாக இருந்தாக்கா இந்த அளவுக்கு மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்கும். இதிலே கொஞ்சம் முத்தின பிரண்டை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பட்டையாக உரிச்சிடும். நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% வந்து பட்டையிலே போயிடும். பாக்கி ஒரு 25% தான் அது மாதிரி. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரண்டையிலேருந்து எவ்வளோ சின்னதாக வந்துருப்பாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு அது நம்ம வந்து இதை பொடியாக செய்யும்போது நம்ம வந்து லாங் டேஸ் வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வீணாக போகாது உங்களுக்கு அது. இதே நம்ம வந்து தொக்கா செஞ்சோம்னு சொன்னாக்கா ஒன்று நீங்கள் வந்து எண்ணெய் அதில் நிறையா ஊற்றணும், அதில் வந்து கண்டிப்பாக ப்ரெசர்வேட்டிவ் போட்டாகணும். ஏன்னா வந்து வெட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த பிரண்டையோட குணம் என்னென்னாக்கா எலும்புகளை ஸ்ட்ராங்காக்குறது, உடஞ்சிக்கக்கூடிய எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படுறது. அதே போல் வந்து முட்டி முழங்கால் அந்த நீ கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தேஞ்சு போயிருந்துனாக்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. தேய விடாமல் பார்க்கறது, தேஞ்சு போகிற மாதிரி இருந்துன்னு சொன்னாக்கா அதை ஹெல்ப் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், பர்னிங் சென்சேஷன், வீக்கம், வலி வீக்கம், இதிலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லலைங்க, இது எல்லாமே வந்து சித்த வைத்திய டாக்டர்கள் சொல்கிறது தான் சொல்கிறது. நம்ம இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறீங்களா, ஆக்சுவலாக ரீசெண்டாக என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து முழங்கால் வலியும் ஹீல்ஸு, அதாவது ஆங்கிள் இருக்கு இல்லையா, அங்கேயும் வலி சொல்லிட்டு டாக்டர் ஜெயகல்பனா திருச்சி அவங்ககிட்ட போயிருந்தோம். அவங்க சொன்னதான் பிரண்டையை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் இம்மீடியட்டாக எஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரண்டையை வந்து டேப்லெட் ஃபார்மில் கொடுத்தாங்க உங்களுக்கு. அது தவிரவும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, சாதாரணமாக உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு தடவையும், இல்லை பிரச்சனை உள்ளவங்க வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையும் இந்த பிரண்டையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சேர்த்துக்குங்க. நீங்கள் அது வந்து உங்களோட நீஸ்க்கு வந்து நல்லா, நீ மட்டும் இல்லை எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கு அதுக்காக நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம வந்து இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து இந்த பிரண்டையை செஞ்சுருக்கோம். நம்ம இப்போ நம்ம வந்து இதில் தொக்கு எப்படி சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம தொக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வெட்னஸ் இருக்கக்கூடியது இது. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும், அல்லது வந்து எண்ணெயை நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். நிறைய எண்ணெயை ஊற்றி எண்ணெயை வந்து நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா பொடியாக செஞ்சு வச்சுக்கலாம். அது வந்து இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே போல் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் பொதுவாக தேவையில்லை, ஏன்னா ட்ரையாக உள்ளது உங்களுக்கு அது. ஸோ இந்த மாதிரி பொடியாக செய்யும்பொழுது நம்ம அதில் வந்து நிறையா நம்ம வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போடணும். உளுந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதுவும் போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அது. அடுத்ததாக இந்த பொடியிலையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து புளி சேர்த்தாகணும். அதாவது புளியையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அந்த புளி வந்து நீங்கள் ஈஸியாக அகப்பட்டுரும், ட்ரையாகவே அகப்பட்டுரும் உங்களுக்கு அது. இப்போ தொக்கு செய்யணும்னு சொல்லி வைப்போம். நம்ம தொக்குக்கு கண்டிப்பாக வந்து பூண்டு சேருங்க. நீங்கள் பூண்டு சேர்த்திங்கன்னு சொன்னாக்கா தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு அது. ஆஸ் வெல் அஸ் பூண்டும் உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது தான் நம்மளுக்கு. அதுக்காக பூண்டு சேர்த்துங்க, அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பொதுவான இன்க்ரீடியன்ஸ் சொல்லி சொன்னோம்னு சொன்னாக்கா உளுத்தம்பருப்பு சேர்ப்பாங்க, பூண்டு சேர்ப்பாங்க, கடுகையும் வெந்தயத்தையும் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் பொடி சேர்த்துவாங்க. அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் தான் உங்களுக்கு அது. ஸோ அதையும் சேர்த்துக்கணும். நம்ம இது தவிர நீங்கள் என்ன சேர்த்திங்கன்னு சொன்னாக்காலும் அது வந்து ஆடட் திங்ஸ் தான். அது சேர்த்துறதுனால தப்பும் இல்லை, சேர்க்காமல் இருந்தாக்காலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நிறைய பிரண்டை கிடைக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் மற்ற இன்க்ரீடியன்ட் வந்து கம்மி பண்ணிக்கங்க. நீங்கள் இல்லை பிரண்டை எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பூண்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு செய்யுங்க. நீங்கள் பொடி செய்யும்போது நம்ம வந்து இந்த ட்ரை ஐட்டமாக்கக்கூடிய பருப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம அப்போ தான் நமக்கு வந்து பொடி நம்மளுக்கு ட்ரையாக கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வெட்னஸாக கிடச்சிடும். பொடியிலையும் நீங்கள் வந்து பூண்டு சேர்க்கலாம். நீங்கள் நிறையா வச்சுருவீங்க, நிறையா வச்சுருந்தீங்க மறுபடியும் வந்து அந்த வெட்னஸ் கொடுத்துரும் உங்களுக்கு பொடியில். அதுக்காக நிறையா வச்சிட வேண்டாம், கொஞ்சம் பூண்டு வச்சுக்கலாம். நீங்கள் தேவைன்னு சொன்னாக்கா ஜீரகம் வச்சுக்கலாம், பெருங்காயம் வச்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு. அது வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த பிரண்டை இதோடு சேர்த்தாப்புல நம்ம வந்து கொஞ்சமாக மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு மிளகா, கல் உப்பு, தூள் உப்பு யூஸ் பண்ண வேண்டாம், கல் உப்பு யூஸ் பண்ணிங்க.
இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னு சொன்னாங்க வந்து பொடி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ எல்லாம் பிரண்டை அப்படிங்கிறது நம்ம தேடி போய் எங்கேயாவது காட்டில் போய் பிடிங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. வந்து பொதுவாகவே காய்கறி விற்கிறவங்களே பிரண்டை வந்து வச்சாங்க. ஆனால் நம்ம வந்து நேரடியாக வந்து ஒரு கீரையை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாக்கா எப்படி எந்தளவுக்கு ஈஸியாக இருக்கோ அந்தளவுக்கு ஈஸி கிடையாது இந்த பிரண்டை அப்படிங்கிறது. ஒரு தடவை நம்ம செய்வோம், 2 தடவை செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆமாம் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் நம்ம. அந்தமாரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்களுக்காகவே தான் நாங்கள் வந்து இந்த பிரண்டையை வந்து தொக்காகவும் பொடியாகவும் செய்வோம். உங்களால் வீட்டில் செஞ்சுக்க முடியல அப்படிங்கிறப்ப அதுக்காக அதை விட்டுடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை போல் நிறைய பயனுள்ள காணொளிகள் வருது உங்களுக்கு. இதில் வந்து நம்ம ஃபுட்டு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவாக்கிறதுக்காக சோப்பு, ஷாம்பு, குளிக்கிற பொடி, அதாவது ஹெர்பல் பாத் பவுடரு, இன்னும் வந்து ஹேர் வாஷ் பவுடரு, ஃபேஸ் பேக்கு, இந்த மாதிரி வந்து எவ்வளோதோ ஐட்டங்கள், குங்குமாயத்தில் அந்த மாதிரி எவ்வளோதோ ஐட்டங்கள் நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். நம்ம இதை நீங்களும் வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். இல்லை முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா நீங்கள் வந்து லைக் ஒன்று அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுடைய இந்த ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாகும். அதே போல் எங்கள் சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்க. நம்ம இப்போ உப்பு ஏன் ஃப்ரை பண்ணோன்னாக்கா சமயத்தில் மாய்ஸ்சர் இருக்கும். நம்ம ஹெவி சம்மரில் செஞ்சாக்கா பரவாயில்ல, இது கொஞ்சம் நம்ம மழை காலங்களெல்லாம் மாய்ஸ்சர் இருக்கும். அது செஞ்சதுக்கோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணோம், தூள் உப்பு யூஸ் பண்ணாங்க வீணாக போயிடும். பொதுவாக எல்லா பிக்கிலுக்குமே இந்த வெந்தயமும் கடுகும் இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவும் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்காக வெந்தயமும் கடுகும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். வெந்தயத்தை மட்டும் ஃப்ரை பண்ண போதுங்க, கடுகு வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதை ரெண்டத்தையும் வெந்தயத்தை ஃப்ரை பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நம்ம வந்து மிளகாய் வறுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதுக்கு மிளகாய் வந்து சரியாக வறுபடாது, அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் போதும். ஜஸ்ட் ஒரு 4 மிளகாயை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் லேசாக வறுத்து பொடி பண்ணிடலாம். அந்த 4 மிளகாய் எதுக்குன்னு சொன்னாக்கா நம்ம கடைசியாக தாளிப்போம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக இந்த பிரண்டையை வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நிறையாவே எண்ணெயை ஊற்றி பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும். இது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனோன்னா இதோடு சேர்த்தாப்புல நான் வந்து பூண்டு, அடுத்ததாக புளி இதையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டோம்னு சொன்னாக்கா நல்லா வெந்துடும். அதுக்குள்ளும் அப்போவே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கலர் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா, லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில். இந்த சமயத்தில் பூண்டையும் புளியையும் நம்ம சேர்த்துடலாம். சின்ன பண்ணுறோம். நம்ம புளியையும் இதோட சேர்த்து போட்டு கிரைண்ட் பண்ணும்போது, அதை வதக்கும்போது கொஞ்சம் ஓரளவு சாஃப்டாகிடும். நம்ம வந்து பொதுவாக புளியை வந்து ஊற வைக்க தேவையாகும். ஆனால் இந்த மாதிரி இதில் போட்டு வதக்கும்போது இதில் உள்ள நீர்லேயே ஊறிடும் அது. ஸோ செப்பரேட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம அந்த பிரண்டையை வறுத்த அதே பேனில் கொஞ்சம் நல்லா சலிக்க எண்ணெயை விட்டுட்டு இதில் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த தாளிப்பழத்தையும் போட்டுக்கலாம். நான் போட போகிறது இன்றைக்கி கடுகு, வெந்தயம் மட்டும்தான். நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு வச்சுக்கா பண்ணிக்கலாம் நீங்கள். கொஞ்சமாக ரெட் சில்லி, இப்போ நம்ம அந்த பிரண்டை, பூண்டு அண்டு புளி இது 3 சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம் நம்ம.
இந்த கலவையை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கணுங்க. உடனேயே மற்ற எல்லாம் போட்டுடக்கூடாது. இந்த கலவையை மட்டும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போவோம். நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது பார்த்தீங்களா? இந்த லெவலில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் மற்றும் கடுகு இந்த பொடியை ஆட் பண்ண போவோம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு பொடி, அடுத்ததாக சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் கம்மியாக்குது அதிகமாக்குது சொன்னாக்கா நீங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்மளுடைய பிரண்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிரண்டை தொக்கு செய்யணும்னு வச்சுக்கலாக்கா இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் அதை பார்த்து தேவை பண்ணிக்கலாம். எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கலாக்கா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8868157773க்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்கணும்னு சொன்னாக்கா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னும் எவ்வளோ பயனுள்ள வீடியோக்கள் நம்மளோட இதில் ஏற்கனவே வந்துட்டு இன்னமும் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் அனுப்பிச்சுடுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.